இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த கோவில் வந்து நம்மளுடைய சமுதாய மக்கள் 5 சேர்ந்து அந்த கோவில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த புரோகிதர் அவர் மட்டும் அந்த பிராமணர் இல்ல பிராமின், நம்ம நல்லா அதை புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்றாங்க பிராமணர் அவங்க கிடையாது, நாம தான் பிராமணர், விஸ்வ பிராமணர் நாம தான், அவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஐயர், அவங்க கிடையாது, நாம தான் பிராமணர்கள். பிரம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க நாம தான். இந்த படைக்கக்கூடிய தொழில் படைப்பாளி நாம தான். அதனால அந்த பிராமின் கிடையாது. வேதங்களையும் மற்ற விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் தான். பிராமணர்கள் கிடையாது, பிராமின் அவங்க கிடையாது. அவங்க வந்து இடையில வந்த இடைச்சோர்கள். அவங்க ஆதி காலத்துல இருந்து வேதங்களை கற்று எல்லாத்தையுமே செய்துட்டு வர்றது நம்முடைய பிரம்ம வம்சம். நாம தான் அதை எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தான் செய்துட்டு வந்தாங்க. இந்த கோவில் வேலைகள் செய்யறதும் மற்ற 5 தொழில் செய்யறது மட்டும் இல்லை. கோவில்ல அந்த வேத மந்திரங்கள், அதாவது ஒரு விஸ்வ பிராமணன் அவன் உச்சரிக்க கூட அந்த மந்திரத்திற்கு நிகரான அந்த ஆயுள் எதுக்குமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு நீங்க வந்து அந்த பூணுல போட்டுட்டு நாம உட்கார்ந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவங்கள மாதிரி நம்ம வருஷ கணக்குல மாச கணக்குல நம்ம வந்து பாடம் படிச்சு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம உட்காரணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே தெரியலனா கூட இந்த குளத்துல பிறந்தா, இந்த விஸ்வ குளத்துல பிறந்தா, அவன் பூணுல போட்டுக்கிட்டு நெத்தில திருநீரை வச்சுக்கிட்டு அவன் உட்கார்ந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது நிச்சயமா நம்ம எல்லாம் உணரணும். என்னன்னா நம்ம ஆளுங்க கிட்ட நிறைய இடையில அந்த ஒழுக்கம் கெட்டு நிறைய தவறான பாதைகளுக்கு போயிட்டாங்க. அது வந்து திருமணம். இப்ப ஐயா மாதிரி இப்போ நம்ம அப்பர் லட்சுமணன் ஐயா எல்லாம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இங்க வந்து இந்த வேத மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி தராங்க, அந்த ஒழுக்க முறைகளை சொல்லி தராங்க. இதெல்லாம் அவசியமா வேணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அவசியமா. ஏன்னா அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க அதையெல்லாம் செய்யறாங்க. அப்போ